அது வெல்கம் டு 2010. இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ், லோக்கி கிராஃப்ட் 5 சர்வைவல் சீரிஸ். ஐயோ போச்சு, எடுக்கும் போதே ஆப்பில் தான் முடியணுமா? சரி பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஷிட் மேன், மாப்ஸே வராத மாதிரி கேட்டு தான் வாங்கி ஒன்று போட்டு க்ரீப்பர் வராத மாதிரி கேட்டு. அப்புறம் ஒன்று டாக் இருக்குது, பட் அதை நம்ம இது வரைக்கும் இதுக்கும் யூஸ் பண்ணல, சும்மா தான் இருக்குது. நம்ம உட்லேண்ட் மேன்ஷனுக்கு வாருக்கு போனால் கூட ஒன்று போகணும். நம்ம ஒரு அழகான டிசைன் பண்ணி வீட்டை கட்டி வச்சுருந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாப் வந்து கழிச்சு விட்ருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ இங்கே நினைக்கிறோம் நம்ம போர்டு. ஓகே சரவணன், ஷவலு எங்கே வச்சுனேன்? இந்த இருக்கு மெயின் ஷாட். சரி பரவாயில்ல, யூஸ் பண்ணுவோமே. அத்தனை பேரும் அவன ஒளி போன்ற வசனமா எழுதலாம். ஓகே, நம்ம நேற்று முன்னாடி எபிசோடில் கஷ்டப்பட்டு போய் சண்டை போட்டு 7 எமரால்டு எடுத்துன்னு வந்தோம். வேண்டி கேட்டர்லாம் கொண்டு எனக்கு எமரால்டு ரிசர்வ்ஸ் கிடச்சிது. நான் ஒழுங்காக தேவையில்லாமல் இந்தளவுக்கு வார் போக வேண்டிய வேலையே இருக்காது எனக்கு. நான் மைனஸில் கூட ஆக்சுவலி ப்ளஸ் பாசிட்டிவ் 200 கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது எமரால்டு. பட் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு எந்த மவுண்டன்ஸும் பக்கத்தில் இல்லை, 2000 பிளாக்ஸ் தூரத்தில் இருக்குது. இந்த ராமிச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எந்த வில்லேஜராவது சேலடில் ஏதாவது விற்பாங்களான்னு பார்க்குறேன். இவன் ஸ்மேஷனில் ஸ்டோன் பிளாக் ஸ்மித், இந்த கிளாத்து இது மாதிரி ரூம் அவன் பார்த்து என்ன வில்லேஜர் பார்த்துப்பான். சேடல் கிடச்சிதுன்னா இல்லை டெசர்ட் டெம்பிள் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு வச்சுருக்கேன் நான். அது நான் டெசர்ட்டை கண்டுபிடிக்கணும், டெசர்ட்டில் வில்லேஜை கண்டுபிடிக்கணும், அங்கே டெம்பிளுக்கு தான் கண்டுபிடிக்கணும். பேசாமல் நம்மளோட அடுத்த பிளானிங்கை அதே வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் நான். நம்ம டெசர்ட் டெம்பிளுக்கு அடுத்த எபிசோடில் போகலாமான்னு யோசிப்போம். இவங்கிட்ட வாங்குற அளவுக்கு எங்களை சொல்லிடுற அளவுக்கு வருத்தம் இந்த பொருளாக இருக்கதான்னு வில்லேஜர்ஸ் கிட்ட தான் பார்க்கணும். வில்லேஜர்ஸ் தான் கண்ணில் போட்டாலும் வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கானு. அந்த வேண்ட்ரிங் ட்ரேடர் வந்தால் எதுக்கு இருக்கானே தெரியாது, ஒன்றுக்கும் வர மாட்டான். ஒரு நிமிஷம் இருங்கப்பா, இதுக்கு மேலே நான் ஒரு பிளான்டேஷன் போட்டிருந்தேன். அது இப்போ ஓரளவுக்கு விளைஞ்சிருச்சு, ஓரளவுக்கு ஃபுல்லாக விளைஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு ரீப்ளான்ட் பண்ணிடுவோம். இந்த இடம் நல்லா இந்த இடத்துல நல்லா பிளான்டிங் அக்ரிகல்ச்சர் பண்ண முடிஞ்சதுன்னா கீழே இருக்கிறத எடுத்துகிட்டு கூட மொத்தமாக இங்கே மாற்றிடும். இது மாப் டேமேஜ் நமக்கு கம்மி தான், ஏன்னா இந்த அளவுக்கு எந்த மாப்ஸும் வராது. அந்த இடம் ஈஸியாக மாப் டேமேஜ் ஆகும். அது எந்த மாப்புமே பரவாயில்லப்பா, இந்த க்ரீப்பர் தான் டார்ச்சராக. இது வரைக்கும் நம்மளோட எல்லை. பேசாமல் எல்லையை சுற்றி செவ்வறு தான் கட்டணும் போல். ஆக்சுவலி இது மொத்தமும் இந்த லாவா யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டோன் வச்சு டெவலப் பண்ணது. சாயில் மட்டும் நார்மலாக போட்டது. அடுத்தது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், இந்த உடன் ட்ரீ ஹவுஸ் ஒன்று கட்ட போகிறோம். ட்ரீ ஹவுஸ்னால் ட்ரீயை வச்சு ஒரு ஹவுஸ் கட்ட போகிறோம்.
இது வந்து எங்கே கட்டுறதுன்னு யோசிச்சு நான். ஒரு க்ரியேட்டிவ் நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் இதெல்லாம், பட் சர்வைவலில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் க்ரியேட்டிவில் ஆர்டிஎஸ் ஏற்றி விட்ருவேன், கடன்னு ஆகிடும். ஹலோ மிஸ்டர் வில்லேஜர், எனிதிங் வர்த்தா பொருள் இருக்குதா? இல்லை, ஓடி போய்டு ஐடியா சொல்ல. ஸோ அந்த வில்லேஜுக்காக ட்ரை பண்ணி பார்க்கணும் போய் யாராவது வர்த்தான பொருள் வச்சுருக்காங்களான்னு. ஓகே, இங்கே வேணாம், நம்ம வீட்டை ஒட்டியே பண்ணுவோம். இங்கே என்னாச்சும் பண்ணால் திருப்பி அங்கே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆல்ரெடி 2 வீடு அங்கங்கே இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது நமக்கு வந்து போகிறதுக்கு. இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது வீடா மீன் லைப்ரரியில் நேற்று தான் போய் அத்தனை புக் போன எபிசோடில் தான் போய் அத்தனை புக் எடுத்துன்னு வந்தேன் லைப்ரரியிலேருந்து. இந்த எபிசோடில் இது வந்து ஒரு கெனால், நானே ரெடி பண்ண ஒரு கெனால். இது எதுக்குன்னா அந்த பக்கத்தில் இந்த போட்டில் வரும்போது நம்ம அதாவது தூரமான இடத்துக்கு போய்ட்டு வரும்போது போட்டில் ஃபாஸ்ட்டாக வர முடியும். ஸோ வந்து டேரெக்டாக இந்த பக்கம் இறங்கி நடந்து வரதோட வீடு டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். அங்கே போய் அது இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் கனெக்ட் ஆகும். சாரி, வீடு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் வரும்போது இந்த பக்கம் கனெக்ட் ஆகிடும் டேரெக்டாக. இல்லை நம்ம வீட்டிலேருந்து எங்கேனாச்சும் வெளியே நோக்கி போகும்போது கூட இங்கேருந்து கிளம்பி இப்படியே இந்த ரோட் வழியாக போயிடலாம். அப்படி சுற்றின்னு வரதை விட சுற்றின்னு அதாவது நிலத்தில் வந்து வரும்போது நம்மளோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்காக தான் என் டெக்னிக் யூஸ் பண்ணப்பட்டது. பேசாமல் ட்ரீ வச்சு ஒரு வால் மாதிரி கட்டலாமா நம்ம வீட்டு எதிரில்? அது 23 மரத்தை வச்சு கட்டினோன்னா ஒரு குட்டி செவுறு மாதிரி வந்துடும். வேணாம், பேர்லேயே குட்டி செவருன்னு இது எதற்கு? டர்ட்டு நமக்கு டர்ட்டுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. பிகாஸ் மைனிங் அது இதுன்னு போகும்போது நமக்கு டர்ட் நல்லா கிடைக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அதில் தனியாக எடுத்து மொத்தமாக அக்ரிகல்ச்சரை ஒரு சிங்கிள் லைன் பண்ணணும். ஃபிஷ் இதை இப்படி வச்சு இங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1 ஐயோ 2 3 4 5 6 என்ன மிஸ் ஆன மாதிரி இருக்குது கவுண்டிங்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இவனுங்க வேறு நம்மளை தொல்லை பண்ணுறதுக்குனே வந்துடுறானுங்க. என்ன 5 நாள் ப்ரொவிஷன் வந்துடுறாங்கனால எனக்கு நான் எக்ஸ்பி தவிர ஒரு 5 நாள் ப்ரொவிஷன் இருக்கேன். நீ எனக்கு அடி வாங்கியே போகிறானுங்க. டார்ச்சராக இது மக்களே இவங்களை வச்சு. எனக்கு என்னடா மாப்பு நீங்கள் ஒரு பெரிய ஸ்கேல் ட்ரீ ஹவுஸை கட்டலாம் தான் நினச்சேன். பட் கடைசியில் 10க்கு 10 ஏரியாவில் தான் வரும்னு நினைக்கிறேன். அது சரி, அப்புறமா இன்னொரு ரூம் வச்சு அப்டேட் பண்ணுவோம். திருப்பி இன்னொரு 10 கடல் மேலே தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இந்த இடத்த. நம்ம லாவா வச்சு பேஸ் போட்டலாம். நம்ம அந்த வீட்டை அப்புறமா என்ன பண்ணலான்னு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு யோசிப்போம். நிமிஷம் தூங்கி எழுந்துச்சி வருவோம் ஃபஸ்ட்டு. அத்தனை பேரும் அவனா ஒளி போன்றவனா வந்து தொடுடா தொடுடா
கதை அதுக்கெல்லாம் மேலே எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போத ராவணமாடா வாடா வாடா எனக்கு அத்தனை பேர் வேண்டா 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 என்னவோ எடுக்க வரேன். எல்லாமே இருக்குது. ஒன்று போன் எடுத்து போன் மீல் ஆக்கிடணும். பிகாஸ் இந்த ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு நமக்கு போன் மீல் தேவைப்படும். அப்புறமா லாவா எடுத்துப்போம் உள்ளேருந்து கச்சக். நம்ம கட்டப்போகிற புது வீட்டில் வந்து நம்ம உட்டை வச்சு ஃபயர் வர மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் உடன் பேஸு உடன் மேடு பேஸ் மட்டும் தான் ஸ்டோனில் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆக்சுவலி 18 to 8 தான் வரும் நினைக்கிறேன் நடுவில் இருக்க ஸ்பேஸ். பிகாஸ் நமக்கு வந்து நடுவில் இந்த வாலோட சேர்த்தாலும் 10 வரும் நம்ம நினைக்கிறேன். அதுவே ஒழுங்காக வச்சனா எனக்கு இன்னும் தெரில. வாலோட சேர்த்தா 10 into 10. மற்றபடிக்கு இது வந்து 18 to 8 64 blocks ஸ்பேஸ் தான். ஓகே பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பண்ணுறதே அதுதான். இல்லை கரண்ட் ஆஃப் சேனல் சாரி இங்கே கரண்ட் ஆஃப் சேனல் பார்த்தேன். ஏசி ஆஃப் ஏசி சவுண்டு வருது இந்த மாதிரி போச்சு. ஃபேன் போட்டால் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சரியாக கேட்காது. என்கிட்ட மைக் இல்லை சரியா, மைக்கே இல்லை. மைக் இல்லாமல் தான் அதுவே ஃபோன் ஆடியோவில் தான் போயினுது. அதனால் ஃபேன் போட மாட்டோம். ஏசி வெயில் காலத்தில் மட்டும் ஏசி போட்டு ரெக்கார்ட் பண்ணுறது. மற்றபடி நார்மலாக எனக்கு ஏசி தேவைப்படாது ரெக்கார்டிங்க்கு. இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளியில், அதனால் இது ஸோ அதுக்கு ஏசி. இப்போது இது ஓகே. ஒரு நிமிஷம். அந்த சந்தோஷம் நாங்கள் நன்றி சொல்ல நேரம் இங்கே மனமே. இப்போது இந்த மாதிரி இந்த மொத்த பேஸையும் இந்த மொத்த இடத்த இந்த மாதிரி ஆக்கணும், சமப்படுத்தணும், ஸ்டோன் பேஸ் போடணும். இது ஒரு மாதிரி பேஸ்மெண்ட்டில் அப்புறமா முடிஞ்சால் பிக்காக்ஸ் எடுத்துன்னு வந்து மொத்தத்தை ஷேப் பண்ணணும். என்ன வேணாம் அப்படியே ஷேப் பண்ணாமல் அப்படியே அழகாக தான் இருக்குது. நாங்கள் நன்றி சொல்லுவோம் இந்த மனமே. மல்டி பிளேயர் கேமாக இருந்துச்சுண்ணா. இந்த மட்டும் ஏதாவது என் கூட வேறு ஏதாவது விளையாடுறதுக்கு இருந்தாங்கண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடிருந்தாங்கண்ணா என் கூட ஒரு 234 பேர் ஆடிருந்தாங்கண்ணா. என்னோட சட்டசபையே வச்சுட்ருப்பேன் நான். ஒரு பில்டிங் வச்சுட்டு சட்டசபை. ஆனால் யாரும் எனக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை நமக்கு அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அந்த மாதிரி நம்பிக்கை தர முடியும் டைமிங்கில். 1-2 பேர் தான் நல்லா ஒழுங்காக நம்ப முடியும். அதுவும் அவங்களே இப்போ அவங்களுக்கு கேம் ஆட தெரியும். ஆக்சுவலி அப் டு 8th கிளாஸ்ன்ற 7th வச்சுப்போம். அப் டு 7th யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னே தெரியாமல் வாழ்ந்துன்னு ஒரு முக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு. ஆஃப்டர் கம்மிங் 8th கூட எனக்கு ஒழுங்காக புரியல. ஆஃப்டர் ஸ்டெப்பிங் இன்டு 9th கிளாஸ் அண்ட் 10th கிளாஸ் 9th 10th தான் எனக்கு வந்து புரிஞ்சுது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது. யாரையுமே நம்பக்கூடாது புரிஞ்சுதுங்க. ஆக்சுவலி யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது இல்லை, யாரையுமே நம்பக்கூடாது. சிம்பிள் பாயிண்ட். ஓகே சாப்ளிங் வச்சுருவோம். இங்கே இங்கே ஒன்று ஒரு நிமிஷம். அப்படியே இங்கே வரைக்கும் கொஞ்சம்
ஒரு என்ட்ரி மாதிரி அந்த அந்த இடத்த போய் டச் ஆகணும். அந்த கல் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஆக்சுவலி 9th 10th தான் புரிஞ்சுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு நம்ம முன்னாடி சுற்றுறவங்க எல்லாம் உண்மையில நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் ஏஜுக்கு கம்மியாக இருக்கவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கு. இது வந்து புரியாது. புரிய வேண்டிய டைம் வரும்போது புரியும். நம்ம முன்னாடி ஒரு விஷயத்த பேசுகிறவங்க வந்து பின்னாடியும் அதே பேசுவாங்கன்னு கிடையாது. முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க கூட பின்னாடி வேறு மாதிரி பேசலாம். நம்ம முன்னாடி நம்மளை திட்டுறவங்க கூட பின்னாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் நான் தெரிந்து கொண்டது. ஐயோ என்ன பத்தாதோ, போன் மீல் பத்தாதுன்னு நினைக்கிறேன் மக்களே. நீங்கள் நைட்டு ஸ்கெலட்டன்ஸ் யூஸ் பண்ணி போன் மீல் பத்தலை மக்களே. ஓ நோ வரிஸ், ஸ்கெலட்டன்ஸ் தான் இருக்குது. நைட்டு ஓட்டம் மொத்தமாக தூக்கிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்ரிகல்ச்சர் சிஸ்டமே மொத்தமாக மாற்ற போகிறோம். நோ டவுட் அட் ஆல் இன் தட். மொத்த இடத்துலையுமே இந்த தண்ணி ஒரு மாதிரி சிஸ்டமே சரியில்லை. அங்கே கச்சா மச்சான்னு இருக்குது. மொத்தத்தையும் மாற்றுறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஆரோ இந்த இடத்தையும் கொஞ்சம் இந்த இடத்துல இந்த வாட்டர் வேஸ் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுறோம். பிகாஸ் நமக்கு இது வந்து இந்த மாப்ஸுக்கு கொஞ்சம் சேஃப் கிரவுண்ட் மாதிரி ஆகிவிடுது. நீ வேற காரிக்கிட்டான்னு பாட்டு பண்ணிது. சரி மக்களே, இந்த இடம் மொத்தத்தை ரீஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ட்ரீ ஹவுஸையும் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அடுத்த எபிசோடில் காட்டுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.